இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை வாழ்த்துகிறேன். மகிமை நேரம் மூலமாக வேத வசனங்களை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையினால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மை விளக்கி காட்டி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் அவரை துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், அவரை எப்படி காத்து கொள்ள முடியும், அவர் எப்படி நம்மை நடத்துகிறார், போதித்து நடத்துகிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிறார், பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்று எல்லாம் நாம் பார்த்தோம். அவரை நாம் விட்டுவிடாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். எப்படி இந்த உலகத்திலே நாம் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் அவரை என்ன செய்ய வேண்டும்னா ஆவியிலே நாம் ஆராதிக்க வேண்டும். யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் இந்த நாட்களிலே தியானித்தபடி ஒவ்வொருவருக்குள்ளும் அவரை இயேசுவை கர்த்தரென்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் அவர் ஆலயமாக இருக்கிறார், நம்மை உணர்த்தி நடத்துகிறார் என்று வாசிக்கிறோம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மை ஆராதிக்கும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். அதே போல ஆவியோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அப்போ பலவீனமான நேரங்களில் நாம் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையிலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம அறியாத சூழ்நிலையில ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று நாம் பார்த்தோம். அதே போல ஆவியானவருடைய பலத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டுமா, ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். எபேசியர் எழுதின நிருபம் 6:18 பவுல் அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நாம் தியானித்தபடி அந்த ஆவியான பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மை நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஆராதனைகள் ஆவிக்குரிய ஆராதனைகளா இருக்க வேண்டும். ஆவியோடு அவரை ஆராதிக்க வேண்டும், ஆவியோடு ஜெபிக்க வேண்டும். மன உறுதியோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம ஜெபத்திலே நம்ம காணப்பட வேண்டும். அதே போல நாம் பார்த்தபடி பலவீனங்களில் நம்ம என்ன செய்யணும், ஆவியுடைய பலத்தோடு ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை ஜெபிக்க வைப்பார். ஆவியானவரும் வாக்கு கடங்கா பெருமுச்சோடு நம்மை ஜெபிக்க வைப்பார் என்று பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தம் நிறைவேற அவளுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி அவருடைய சித்தத்தை அநேக பரிசுத்தவான்களின் மூலமாக அவர் நிறைவேற்றினார் என்று நாம் வேதத்திலிருந்து நாம் தியானிக்கும் பொழுது, அப்போஸ்தலர்களுடைய நாட்களில் எல்லா அப்போஸ்தலர்களும் மேலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் வல்லமையும் அளவில்லாமல் காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே, அவர் போதித்து நடத்துதலினாலே, அவர் கொடுத்த தைரியத்தினாலே, அவர் பலப்படுத்துதலினாலே அவர்கள் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லவும் சாட்சியாக நிற்கவும் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்யவும் முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க எருசலேமிலே தரித்திருங்க, சில நாளைக்குள்ளே நீங்க ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்க ஆவியினாலே அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அதனால இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களுக்கு சொன்னபடி அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலத்தை பெற்ற பிறகு, அந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு தைரியமாய் பிரசங்கித்து அநேக இடங்களில் அவர்களுக்கு சாட்சியாக இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ அவங்க எருசலேமிலே அவங்க தங்கி இருந்தபடியால், அவருக்கு கீழ்ப்படிந்து இருந்தபடியால் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். எல்லா இடங்களிலும் அவர் போதித்தபடி நடந்ததினால் அவர்களை வழி நடத்தி அநேகருக்கு எல்லா இடங்களிலும் சாட்சியாக நிறுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எப்பொழுதும் வேத வாசிப்பதிலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ முதலாவது என்ன பார்த்தோம், ஆவியிலே நாம் ஆராதிக்க வேண்டும், ஆவியிலே நாம் ஜெபிக்க வேண்டும். அவருக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவருடைய சித்தத்தை நம்மில என்ன செய்வாராம், நிறைவேற்றுவாராம். அப்போ நாம் அவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது, அப்போஸ்தலர்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனங்களை எப்பொழுதும் அவர்கள் தியானிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். பேதுருவும் அந்த கொர்நேலியு வீட்டுக்கு போகும் பொழுது அவர் அந்த தரிசனத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சொன்னார், நீ அந்த மனுஷர்கள் கூட போ என்று
அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவருடைய பாதத்துல காத்திருந்து அவருடைய சித்தத்திற்காக நாம் ஒப்பு கொடுத்து தியானிக்கும் பொழுது அவர் நம்மிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். அதே போல அந்த அப்போஸ்தலருடைய காலத்தில் அந்த பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி உபவாசித்துக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை ஆராதனை செய்து அவர்கள் உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணாருன்னா உங்களோட ஊழியத்துக்காக பவுலையும் பர்னபாவையும் அந்த பிரிச்சு அவர்களை ஊழியத்தை நடத்தினார். அப்ப அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஊழியத்தை பரிசுத்த ஆவி மாத்திரமே அறிந்திருக்கிறார். அதனால அந்த அப்போஸ்தலர்கள் மேல் அவர் ஆளுகை செய்து அவர்களை அபிஷேகித்து அவர்களை பிரித்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அவங்க தங்களை அர்ப்பணிச்சு அவர்களை உபவாசித்து ஜெபம் பண்ணும் பொழுதுதான் கர்த்தர் அவருடைய திட்டத்தை அவருடைய சித்தத்தை பரிசுத்த ஆவியானவருடைய மூலமாக நிறைவேற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்ய முடியாதான், ஒரு காத்திருக்கும் பொழுது அல்லது கீழ்ப்படியும் பொழுது அது வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும், அவருடைய வல்லமையையும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் அவருடைய திட்டத்தையோ அல்லது சித்தத்தையோ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை நடத்துவார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினாலும் சரி, நம்முடைய ஊழிய பாதையினாலும் சரி, அவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, அவரை கனப்படுத்தும் பொழுது அவரை நடத்துவார். பேதுரு பிரசங்கித்த நாட்களில் சீமோன் என்ற ஒரு மாயவித்தக்காரன் அந்த பேதுருவும் யோவானும் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஜனங்களுக்கு நடுவே நடப்பித்து அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து கிறிஸ்தாந்தமாய் சாட்சியாய் பிரசங்கித்துக் கொண்டு வரும் பொழுது அவர் யார் யார் மேல் கைகளை வைக்கிறார்களோ அவர்கள் மேல் பரிசுத்த ஆவி இறங்குவதை அந்த சீமோன் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பணத்தை தருகிறேன், நான் யார் மேல கை வைக்கிறேனோ அவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அப்போ பேதுரு சொல்லுகிறார், நீ பரிசுத்த ஆவியானவரை பணத்திற்காக நீ பெற்றுக்கொள்ள நினைத்தால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாக கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நம்முடைய பணத்தினாலோ அல்லது செல்வத்தினாலோ ஞானத்தினாலோ நம்முடைய கல்வியினாலோ எதுனாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்முடைய முழங்கால், நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை, நம்முடைய உபவாசம், நம்முடைய ஒப்புக்கொடுப்பு அர்ப்பணிப்பின் மூலமாக அந்த பரிசுத்த ஆவியானவருடைய இரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களை, இந்த முழுவதும் நாம் தியானித்ததை கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தரை இருந்து அந்த கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவரை தியானிக்க கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஆவியானவரே எங்கள் உள்ளத்திலே நீர் வாசமாயிருந்து இந்த கேட்ட வசனங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் அநேக ஆழங்களை காரியங்களை ஆண்டவரே வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளவும் அதில் நாங்கள் பிரயோஜனப்படவும் கர்த்தர் நீர் கிரியை செய்யும்படியாய் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளையும் வசனங்களையும் சாஸ்தானம் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவர்களுக்கு 100 மடங்கு பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.